गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम् ॐ श्री महागणपतये नमो नमः। ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते। ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। ॐ आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राहवे केतवे नमः। नीलाञ्जनसमाभासं रविपुत्रं महद्युतिं छायामार्ताण्डसम्भूतं तं नमामि शनैश्चरं। काकध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात्। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितप्रज्ञानघनप्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोऽहमस्मि ब्रह्माहमस्मि। ॐ सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ண ஆரோக்கியமும் சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஜீவனமும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அத்துணை பேருக்கும் என்னுடைய இனிய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வெகு நாளுக்கு பிறகு நான் உங்களை சந்திக்கின்றேன். கும்பாபிஷேகமும் அதன் பிறகு மண்டலாபிஷேக பரியந்தம் பூஜைகளும் அதற்கு கொஞ்சம் தள்ளி போயிடுத்து. இப்போ புத்தாண்டினுடைய வீடியோ நம்ம போடலை. இப்போ குரு பயிற்சியே வந்துடுது. ரெண்டும் ஒன்றாக வருகிறது இல்லையா? அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி நமக்கு சித்திரை மாதம் பிறக்கிறது தமிழ் புத்தாண்டு. ஆனால் மே 1ஆம் தேதி குரு மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு போகிறார். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புத்தாண்டு பலன்கள் மற்றும் கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். சரி, இந்த ஆண்டினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டா குரோதி வருஷம். சுவாமிகளே, இந்த கன்னி ராசியில் பிறந்த கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்கள்லாம் இருக்கமா இல்லையான்னே தெரியல. ஏன்னா கேத்து தலை மேல உட்கார்ந்துக்கிட்டு நல்லா உருட்டுறார். நிறைய கற்பனை வருது. என்ன கற்பனைங்கிறது ஒரு கவிஞனுக்கு தான் இருக்கணும். வாழ்க்கையில வியாதி இருக்குமோங்கிற பயம், எதிரிகள் என்ன ஆயிடுவோம் பயம், கௌரவம் இழந்துருவோன்னு பயம், எல்லாத்துலேயும் ஒரு பயமயமாக இருக்கு. இல்லைன்னா டென்ஷனா அப்படியே கழுத்தை பிடிச்ச மாதிரி இருக்கிறது. ஏன்னா கண்ணில கேத்து வர்றது ஒரு நல்ல அமைப்பு தான். அது ஒரு ஆற்றலை உண்டாக்கும். ஆனால் நம்மை சிறிது சோம்பேறியாகவும் குழப்பத்திலும் ஆழ்த்திவிடும். அப்படிங்கும்போது குரோதி வருஷம்னு சொல்றேன். நீங்க பேரே பயங்கரமா இருக்கு. அது எப்படி இருக்க போறதோ, அது இல்லாம குரு இப்போ 8ல இருந்து இப்போ 9க்கு போக போகிறார். ஏதாவது நன்மை இருக்கிறதா? ஏன்னா குரு பெயர்ந்தால் நன்மை என்னன்னு பார்ப்போம். சனி பெயர்ந்தால் பயப்படுவோம், என்ன தீமை நடக்க போறதுன்ட்டு. அதனால குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. இந்த 2 பலன்களையும் ஒரு 5 தலைப்புகளில் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதல்ல இந்த வருஷத்தினுடைய அதிதேவத்தை அஜரா பிரபுன்னு பேர். அவர் சிவஸ்வரூபம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு உண்டான ஸ்லோகத்தை நான் இப்பயே சொல்லிடுறேன். நம்ம அத்தனை பேருக்கும் சார்பாக இன்றைக்கு நான் சொல்லிடுறேன். நீங்கள் அந்த அஜரா பிரபு அப்படிங்கிற அந்த பெயரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அஜரா பிரபும் இடேகம் குரோத திக்ருத நாமகம் கோரதாரூடம் அனிஷம் குந்தோஜ்வலகராம்புஜம். இது அந்த ஸ்லோகம். அதாவது அஜரா பிரபு என்கின்ற குரோதி
என்கின்ற வருஷத்தினுடைய தெய்வமாகிய, அதாவது மாடுகள் பூட்டிய ரதத்தில் இருப்பவரும் கையில் குந்தம் என்கின்ற ஆயுதத்தை தாங்கி பிரகாசமயமாக இருக்கக்கூடியவரும் ஆகிய அந்த சிவபெருமான் சுரூபமாகிய அஜரா பிரபுவை வணங்குகின்றேன் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். நான் என்ன சொல்றேன், புத்தாண்டு அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆக்சுவலி நீங்கள், அதாவது கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எப்பவுமே பெருமாள் தான். ஆனாலும் கூட உங்களுடைய 10ஆம் இடத்தில் ஆர்திராவில் சந்திரன் இருக்க, அதாவது அன்னைக்கு அதுதான் நட்சத்திரம், அது இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது, அதனால சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப உகந்ததாக இருக்கும். அப்போ இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கிறது? கேது லக்னத்தில் இருக்கிறார், 6ஆம் இடத்துல சனியும் செவ்வாயுமாக இருக்கிறார், விச் இஸ் வெரி 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 ஆஸ்பிஷியஸ், ரொம்ப நல்லது. சுக்கிரனும் ராகுவும் புதனும் 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல குருவும் சூரியனும் இருக்க, பிறகு சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்க புத்தாண்டு பிறக்கிறது. இந்த ஜாதகத்தை அப்படியே மனசுல வச்சுக்கிடுவோம். அப்புறம் குரு பயிற்சி ஆகிறதுங்கிறது நமக்கு மே 1ஆம் தேதி 2024 மே 1லிருந்து 2025 மே 14 அல்லது 15, அதாவது மிட் நைட்டுங்கிறனால 15ஆம் தேதி வரைக்கும் குரு நம்ம 9ஆம் இடத்துல ரிஷபத்துல இருக்க போகிறார். குடுன்னு முதல்ல ஓடி போயிடுவார், ரொம்ப வேகமா 27 டிகிரி வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வக்கரம் வருவார். வக்கரமாக வரக்கூடிய பலனை நம்ம மறுபடியும் பார்ப்போம். இப்போ இதுதான் ஜாதக அமைப்பு. இதை வைத்துக்கொண்டு நாம் 5 தலைப்புகளில் பார்க்க போறோம். எப்பயும் மாதிரி நம்முடைய சரீரம் மனம் புத்திங்கிறது முதல் தலைப்பு, 2வது தொழிலில் எப்படி இருக்க போறேன், பிசினஸ்ல எப்படி இருக்க போறேன் அப்படிங்கிறது, 3வது நம்முடைய உறவுகளினுடைய அந்த ஒரு அமைப்பு எப்படி இருக்க போகிறது, பிறகு 4வது தலைப்பு என்ன, கல்வி படிக்கக்கூடியவர்கள் அல்லது கல்வியினால் என்ன ஏதாவது ஆதாயம் இருக்கிறதா அப்படிங்கிறது, 5வது சொத்துக்கள் சேர்ப்போமா இல்லையா, அவ்வளவுதான். இந்த 5 தலைப்புகள்லையுமே அத்தனையுமே வந்துடும். சரி, முதல் தலைப்பு என்ன, என்னுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? கன்னி ராசியில் பிறந்த, அதாவது கன்னின்னு சொன்னாலே நமக்கு உத்தர பால்குனி ஹஸ்த சித்ரான்னு இருக்கும், ரைட்டா? இந்த உத்தர பால்குனிங்கிறது உத்தரம், அது 12க்கு உண்டானவனுடைய அந்த நட்சத்திரம். ஹஸ்தம் அப்படிங்கிறது 11க்கு உண்டானவனுடைய நட்சத்திரம். பிறகு சித்ரா அப்படிங்கிறது 8க்கும் 3க்கு உண்டானவனுடைய நட்சத்திரம். அப்படிங்கும்போது இந்த 3 நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் இந்த குருவனுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும்? ஏன்னா இங்க இருக்கிறது என்ன, முதல்ல சூரியனுடைய, பிறகு சந்திரனுடைய, பிறகு செவ்வாயினுடைய நட்சத்திரம். அதே போல குருவும் சூரியனுடைய கிருத்திகா, சந்திரனுடைய ரோஹிணி, பிறகு செவ்வாயினுடைய மிருகஷிராவில் தான் போகிறார். அப்படிங்கும்போது இட் இஸ் அ வெரி நைஸ் காம்பினேஷன். உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த வருஷம் ஆனது உண்மையிலேயே அபரிமிதமான நன்மையை செய்ய போகிறது. குரு ஆக்சுவலி சொன்ன போல புதனுக்கும் குருவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நட்பு கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா பகைமைன்னு தான் சொல்லணும். ஆனாலும் கூட அவர் உட்கார்ந்திருக்கக்கூடிய இடம் பகைவனுடைய இடம். அதாவது ரிஷபம் என்பது இந்த கன்னியினுடைய முக்கியமான 2 இடங்களை குறிக்கிறது. தனம், வாக்கு, குடும்பம், நேத்திரம் என்கின்ற 2வது இடத்தையும் 9வது இடத்தையும் குறிக்கிறது. அங்க போய் உட்காருகிறார். அங்க போய் யார் உட்காருகிறார்னாக்கா கேந்திராதிபதி ஆகிய, அதாவது 4க்கும் 7க்கும் உண்டானவனாகிய குரு உட்காருவது. ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் அமருவது ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறது ஒரு விசேஷம். அப்படிங்கிறதுனால இந்த கன்னி ராசி அன்பர்கள், கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சனி 6ஆம் இடத்தில் இருப்பதுங்கிறது ஒரு பெரிய மகத்துவம். ஏன்னா 6க்கு உண்டானவன் 6ஆம் இடத்துல இருந்து குருவனுடைய நட்சத்திரத்திலேயே கொஞ்ச நாள் இருக்க போகிறார், பூர்வ பாத்ரபத. அப்படிங்கும்போது உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றம், பண வரவுகள், பிறகு புதிதான தொழில் தொடங்குபவர்களுக்கும் நல்ல, இதெல்லாம் அந்த தலைப்புகளில் வந்துருவோம். முதல்ல ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இதுவரைக்கும் இருந்த ஆரோக்கியத்தில் இருந்த கேள்விக்குறியான பயங்கள் எல்லாம் நீங்கும். நமக்கு என்னமோ இருக்கிறது, என்னமோ ஆக போறது, எதிர்காலமே தெரியல, நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல, ஆயுளோட இருப்பனா இல்லைன்னு அதெல்லாம் விலகி நோயெல்லாம் குறைந்து புத்துணர்வுடன், அதாவது இந்த வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக உங்களால் மாற முடியும். அது மே 1க்கு பிறகு அந்த டைம் வருகிறது. இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய 6ஆம் இடத்தில் சனியும் செவ்வாயும் ஒருங்கே உட்கார்ந்து இருக்கிறதுனால, அதாவது பகைவன் 2 பேருமே பகைவர்கள். அதனால ஒரு சில பேருக்கு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு மே 1 வரைக்கும் தள்ளி போட முடிந்தால், அதாவது அர்ஜென்ட்டா ஆபரேஷன் பண்ணணும்னா உடனே பண்ணித்தான் ஆகும்.
அதில் வந்து நோ ஆப்ஷன் இல்லை. நீங்கள் இப்பயும் பண்ணிக்கலாம், 2 மாதம் கழிச்சியும் பண்ணலாம், 3 மாதம் கழிச்சியும் பண்ணிக்கலாம்னு ஏதாவது ஆப்ஷன் கொடுக்கறத அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக மே எண்டுக்கு பிறகு நீங்கள் ஜூன்லேருந்து அதை வந்து வைத்துக்கொள்ளலாம். அப்படிங்கும்போது அந்த ஆப்ஷனே இல்லாமல் போயிடும். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஜோசியக்காரர்கிட்ட வந்து கொடுக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு ராகு புக்தியோ அல்லது கேத்துனுடைய புக்தியோ இருந்தால் ஆப்ரேஷன் வந்து தேவையில்லாத பண்ண வேண்டியதாக இருந்துடும். இல்லைன்னா தவறாக போகக்கூடிய சான்சஸ் இருக்கும். இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் 36 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். நம்ம இப்போ தானே யூடியூப்பெல்லாம் வந்துட்டு இருக்கிறது. யூடியூப்பில் வந்து போட்ட உடனே நிறைய பேர் வருகிறார்கள். ஆனால் 36 வருஷமாக இதில் இருக்கிறதுனால ஒரு ஆப்ரேஷன்னாக்கா அதாவது டாக்டர்ஸ் வந்து இதை வந்து ஓரளவுக்கு ஒரு 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 சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்கன்னாக்கா, அப்படியும் சில டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அதாவது ஆப்ரேஷன் பண்ணும்போது இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி பண்ணக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஒய் நாட்? இது என்ன மூட நம்பிக்கை? என்ன திஸ் இஸ் பக்கா சயின்ஸ். அதாவது வந்து இது வந்து இன்னும் நாட்கள் போக 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 இந்த ஜாதகம் என்கின்ற இந்த அறிவியலானது இன்னும் வந்து புடம் போட்டு எத்தனையோ பேர் அதுக்காக நிறைய தமிழ்நாட்டிலேயே எத்தனை ஜோதிடர்கள் அபரிமிதமான ஒரு சந்தோஷம். அதாவது இது ஒரு ஞானம். இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைல்கல்லை எட்டுக்கிறோம். சரி, டைம் போகிறது, நல்லா ஆரோக்கியம் மேம்படும். அதனால என்ன வியாதியாக இருந்தாலும் வியாதியை விட பயம்தான் கூட இருக்கிறது. உங்களுக்கு கால் வியாதி சரியா போயிடும். பிறகு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே சரியா போகும். சில பேருக்கெல்லாம் வந்து இந்த கால் பிளாடர்ல பிரச்சனைகள் இருக்கும், அதுவும் சரியா போயிடும். அப்புறம் வந்து யூரினேஷன்ல பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் அதுவும் எல்லாமே சரி. நோய் வந்து எல்லாமே சரியா போயிடும். அதனால நோய் என்பது முக்கியமான பலன் ஆரோக்கியத்தை அடைதல். அதுதான் இந்த குரு பெயர்ச்சியினுடைய ஒரு அமைப்பாக நான் பார்க்கின்றேன். மனதளவிலையும் நிறைய கான்ஃபிடென்ட் வந்துடும். இரண்டாவது தலைப்பு என்ன? தொழில். தொழிலை பொறுத்த வரைக்கும் இரண்டா பிரிக்கிறோம். சொந்த தொழில், பிறகு வந்து நம்ம ஜாபுக்கு போகிறது. அந்த ஜாபுக்கு போகிறதுலையுமே ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டானு பார்க்குறோம். அதுவும் உள்ளூரா வெளியூரான்னு பார்க்குறோம். சொந்த தொழில்னாக்கா உள்ளூரா வெளியூரா, அல்லது உள்ளூர்லேருந்து வெளிநாடா, இல்லை வெளிநாடுக்கு போய் அங்கே போய் தங்கி நான் பண்ணுறதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது முதலில் கேத்து வந்து உங்களுடைய தலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. கேத்து வந்து ஹஸ்தத்தில் இருக்கிற மாதிரி வந்து இந்த காலம் தொடங்குங்கிறது. ஹஸ்தம் என்பது 11க்கு உண்டானவன். எந்த வேலையில இருந்தாலும் அங்கு வந்து நீங்க மாற்றத்தை வந்து எதிர்பார்க்காதீர்கள். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, அதுவே போதும். இது வந்து ஜென்ரலாக எல்லாருக்கும், இப்போ ஒரு ஜாப்ல இருந்தாலும் சரி, ஒரு தொழில் பண்ணினாலும் சரி, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா குரு மாறுகிறார். அப்படிங்கும்பொழுது இருந்த இடத்துல இருக்கின்ற சங்கடங்கள் எல்லாமே நீங்கும், தானாகவே நீங்கும். அதே போல நான் வந்து மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கின்றவர்கள் கொஞ்சம் பொறுங்க. குரு வக்கரம் ஆகும் பொழுது அந்த வக்கரத்துக்கு நம்ம வந்து போடுவோம், அந்த டைமுங்கெல்லாம் போடுவோம். அந்த குரு வக்கரம் ஆகும் பொழுது நம்ம தொழிலை சேஞ்ச் பண்ணுறதோ அல்லது ஜாபை சேஞ்ச் பண்ணுறதோ அது எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக எந்தெந்த மக்களுக்கு வந்து ஒரு நன்மை, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக அக்கௌண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஆடிட்டர்ஸ் ஆகட்டும், அதாவது கணக்கில் இருக்கக்கூடிய, காமர்ஸில் இருக்கக்கூடிய, இந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸ் பார்க்கக்கூடிய, மீடியாவில் வந்து அந்த சென்சார் வந்து எடுக்கக்கூடிய, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இவர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல அமைப்பு. அதே போல் மீடியாவில் நியூஸ் சேனலில், அதாவது செய்தி வாசிப்பாளர்களாக இருக்கட்டும், செய்தி சேகரிப்பவர்களாக இருக்கட்டும், அதிலெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதில் ஒரு சான்ஸும் கிடைக்கும் நமக்கு. அதே போல் குரு 9க்கு வர்றதுனால உங்களுக்கு தெய்வானுகிரகம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அதாவது தொழிலில் வந்து தெய்வ சம்பந்தப்பட்ட தொழில்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு கோயிலை கட்டுவது, அல்லது வந்து நம்முடைய அந்த ஒரு பாரம்பரியமான கோயிலுக்கு ஒரு பொறுப்பு தலைமை இருக்கிறது, அல்லது வந்து பெரியவர்களுக்கு ஏதாவது பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதாவது பெரியவர்களுடைய தொழிலை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் அந்த தொழிலை மீண்டும் புனருத்தாரணம் பண்ணி அதை வந்து நல்லா கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். சரியா சார்? அதன் பிறகு மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள், இந்த ரெஃப் அப்படின்னு சொல்கிறாருல்ல, அவளுக்கு வந்து ரொம்ப ஒரு மார்க்கெட்டிங், அந்த மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங்கை மட்டும் மையமாக வைத்து இயங்கக்கூடிய அந்த மாதிரியான துறைகள் நல்லபடியாக முன்னேறும். இது மேக்ஸிமம் என்னன்னு கேட்டால் கம்யூனிகேஷன்ஸ், அப்புறம் வந்து கம்யூட்டேஷன்ஸாக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு, வெளிநாட்டிலேருந்து இங்கேக்கு ஒரு மையமாக வந்து ஒரு மீடியமாக இருந்து ட்ரேடிங் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஐடி செக்டரில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் சோதனையான காலகட்டம். பட் அதுவுமே வந்து ஜூனுக்கு பிறகு, ஜூலைலேருந்து அதுவுமே உங்களுக்கு சரியாக போயிடும். பிறகு இந்த லாஜிஸ்டிக் வைத்து தொழில் செய்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல காலம். சட்ட ரீதியாக எல்லா பிரச்சனைகளும் தீர்க்க வேண்டிய ஒரு காலகட்டம். தொழில் ரீதியாக என்ன ஒரு சட்ட சிக்கல் இருந்தாலும்
இந்த காலகட்டம் அது அத்தனையுமே தீரக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுதான் வந்து ஜென்ரலாக சொல்ல வேண்டியது. இன்னும் தனித்தனியாக இவர் என்ன தொழில் செய்வார் அப்படின்னா, அவருக்கேற்ற அந்த தசாபுக்தி அமைப்பை பொறுத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உத்தர நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வந்து இப்போ ராகுனுடைய மகாதசை நடந்துட்டு இருந்ததுனாக்கா நிறைய மாற்றங்கள் வரும். ஏன்னா உத்தரத்துல பிறந்தாருனாக்கா சூரிய தசை முதல்ல, பிறகு வந்து சந்திர தசை, பிறகு செவ்வாய் தசை, பிறகு ராகு தசை. அந்த ராகு தசையில் தான் அவங்க வந்து பிசினஸை முனைப்பாக வந்து எடுத்திருப்பார்கள். அந்த ராகு வந்து ஜென்ம ஜாதகத்துல அவருக்கு 6ஆம் இடத்துல இருந்ததுனாக்கா வெளிநாட்டுல வந்து நல்ல வியாபாரம் தொடங்கும். ஆனா சட்டச்சிக்கல்ல இருந்து வெளியில வந்து விடலாம். இதே 8ஆம் இடத்துல இருந்ததுனாக்கா சட்டச்சிக்கல் ரொம்ப இருந்திருக்கும். அதனால ராகு புக்தியோ தசையோ நடக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்கள் வந்து ரொம்ப ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு நம்பகமான ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கள்கிட்ட கொண்டு போய் காமிச்சு விடுங்க. சரி, இதே வந்து ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னாக்கா, ஹஸ்த நட்சத்திரக்காரர் 11ஆம் இடம், அவருடைய லாபம், அதாவது பணம் வந்து பண்ணி கொடுத்தாச்சு, ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தாச்சு, இல்லை வேலை பண்ணி கொடுத்தாச்சு, கான்ட்ராக்டை முடிச்சாச்சு. இந்த கான்ட்ராக்ட்காரர்களுக்கு நல்ல டைம்னு சொல்லிட்டாங்க. ஆனா பணம் மட்டும் வரலை அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அவர்களுக்கு வந்து குரு மகாதசையாக இருந்தால் இருக்கக்கூடிய அத்தனை தேக்கமாக இருந்த அத்தனை பணமும் திரும்ப கிடைச்சிடும். இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கிறது. தசா புக்திகள் அமைப்பு, அவர்களுடைய ஜாதகத்துல வந்து லக்னத்தை பொறுத்து எது எங்கெங்க இருக்கிறது, இதெல்லாம் நிறைய இருக்கிறது. இப்ப நம்ம சொல்லுகின்ற பலன் 40% கொஞ்சம் நீங்க முனைப்பாக கேட்டு அதை மறுபடியும் ரிவைஸ் பண்ணி ஒரு தடவை கேட்டுட்டா வந்து அது வந்து புரிஞ்சிடாது. நிறைய அந்த சின்ன சின்ன சூக்ஷ்மமான விஷயங்களை நம்ம சொல்றதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக உன்னிப்பாக கவனிச்சால் நமக்கு பலன்கள் மேலும் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, அடுத்தது என்ன? உறவுகள். அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வந்து உறவுகள் ரொம்ப முக்கியம், ரைட்டா? எதுக்கு உறவுகள் அப்படின்னா, அப்பா அம்மா, கணவன் மனைவி, குழந்தைகள், பிறகு வந்து சகோதரர்கள், நட்பு, இது எல்லாமே நமக்கு தேவை. இது எல்லாமே சேர்ந்த கலவை தான் நம்ம. அப்படிங்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ப்ராப்ளம் இருந்ததுனாக்கா பிரச்சனை வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இத்தனை நாட்களாக கொஞ்சம் வந்து கணவன் மனைவி உறவுகள், அதுல வந்து ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருந்திருக்கும். அவைகள் மாறக்கூடிய சமயம் இது. அந்த சம்பந்தம் 8ஆம் இடத்துல தான் இருந்தார், மேஷத்துல தான் இருந்தார் குரு. அப்படிங்கும்போது என்ன குழப்படி இருந்திருந்தாலும் அது அப்படியே ஸ்மூதா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் பிரச்சனைகள் நம்ம இடத்துல இருந்தால் நாம் அதை இனம் கண்டு சரி செய்து கொள்வோம் அப்படிங்கிறது தான் இப்போ நிலை. அப்ப கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பிறகு வந்து நட்பு வட்டாரங்கள்ல வந்து சில பேர்கிட்ட நம்ம பேசாம இருந்திருப்போம், ஒரு கசப்பு இருந்திருக்கும், அதெல்லாம் சரியா போகக்கூடிய காலகட்டம் இது. சரி, பார்ட்னர்ஸ், பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஸ்மூதா இருக்கும். இனிமேல் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஸ்மூதாக இருக்கும். ராகு 7ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த ராகு 7ல் இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டா, நம்ம இந்த பிக்னிக்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பைக் எடுத்துக்கிட்டு போறதோ, கார் எடுத்துட்டு போறதோ, அப்படியே வந்து வேகமா போறது, அதெல்லாம் வேண்டாம். அழகா டிரைவர் வச்சுக்கிட்டு போயிடுறது பெஸ்ட். ஏன்னா 7ஆம் இடமும், அதாவது ரேவதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு, ஏன்னா புதனுடைய நட்சத்திரம் உங்களுடைய லக்னாதிபதியினுடைய நட்சத்திரம் இல்லையா, அவரோட வந்து செவ்வாய் இருக்கு. செவ்வாய் வந்து ஒரு 1.5 மாசம் டிராவல் பண்றார். அந்த செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல இருக்க புத்தாண்டு பிறக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது அந்த உறவுகள். மற்றபடி குழந்தைகள் வந்து குதூகலமாக, குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பு இருக்கு, சந்தோஷமா குழந்தைகளோட இருக்கக்கூடிய, அதுவும் பெண் குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷம். பெண் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ண வைக்க வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. இல்லை தனக்கே திருமண உறவு, அந்த உறவை பற்றி பேசுகிறேன். கேத்து வந்து லக்னத்தில் இருந்தனால திருமணம் வந்து நடக்குமா நடக்காதா நிறைய பேருக்கு டவுட் உண்டு. அப்படியெல்லாம் கிடையாது. தாராளமாக திருமண உறவு இனிக்கும். அது வந்து புதிதாக வந்து உடனடியாக கிளிக் ஆகிறவங்களும் இருக்கு. ரொம்ப நாளாக வந்து தேடிட்டு இருந்தோம், நடுவில் விட்டுட்டோம் அப்படின்னா மே 1க்கு பிறகு முயற்சி செய்யுங்கள், உடனடியாக கிளிக் ஆகும். அதனால திருமண உறவும் குழந்தை பேரு, ரொம்ப நாளா குழந்தைக்கு வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம்னா பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. பிள்ளையார்பட்டி திருமணத்துக்கும் பிள்ளை, ஏன்னா கேத்துவுக்கு வந்து ஒரே ஒரு அதிபதி, த பெஸ்ட் அப்படின்னா விநாயகர். அதனால பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லை, நம்ம ஊர்லயே வந்து பார்த்தீங்கன்னா மரத்தடி பிள்ளையார் இருக்கார் இல்லையா, அவருக்கு போயிட்டு ஒரு பால் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. பால் மட்டும் அபிஷேகம் பண்ணிட்டு அப்படியே காய்ஞ்சிற போது பால் அபிஷேகம் பண்ணி, நீர் அபிஷேகம் பண்ணி, கொஞ்சம் வந்து குங்குமம் சந்தனம்லாம் வச்சு ஒரு நைவேத்தியம் பண்ணி ஆரத்தி பண்ணிட்டு வாங்க. இல்லை ஒரு பூஜாரியை வச்சு அதை பண்ண வைங்க, ரொம்ப நல்லது. அதனால குழந்தை பேரும் இருக்கிறது,
அப்புறம் வந்து இரண்டாவது குழந்தைக்கு போகின்றவர்கள் தாராளமாக போக முடியும். ஏனென்றால் பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சில பேருக்கெல்லாம் முதல்ல வந்து பெண் குழந்தை வந்து வெறுத்த காலமெல்லாம் இருக்கு. இப்போ பெண் குழந்தை வேணுங்கிற காலம் வரைக்கும் வந்துருக்கு. பெண் குழந்தை வேணும் சுவாமிஜி, ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது அப்படின்னு கேட்கிறார்கள். அப்படிங்கும்போது பெண் குழந்தைக்கு முயற்சி செய்கின்றவர்கள் இந்த முறை கண்டிப்பாக அவர்களுக்கு பெண் குழந்தை அமைய வாய்ப்பு இருக்கிறது. எந்த உறவுல நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னாக்கா, தந்தையிடம் இருக்கக்கூடிய உறவுகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கும். 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தினுடைய சிம்மத்தை சனி பார்க்கறதுனால தந்தைக்காக செலவு செய்வது, தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தை பண்ணுவது, அல்லது தந்தையோட பிரச்சனை பிணக்கு ஏற்படுவது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. இருந்தாலும் அதை வந்து சிவன் கோயிலுக்கு முதல் நாள் போயிட்டு வர்றதுலேருந்தே அதெல்லாம் சரியா போயிடும். அதன் பிறகு முடிந்த அளவு இந்த முறை என்ன, அதாவது வருஷம் முழுசும் நான் என்ன பண்ணணும்னு கேட்டால் ஹனுமன் சாலிசா. ஹனுமன் சாலிசா பண்ண முடிஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏகாதசி அன்னைக்கு ஹனுமன் கோயிலுக்கு போகிறதும் ரொம்ப நல்லது. அல்லது வந்து அம்பாள் எல்லாத்துக்குமே வந்து சுப்ரீம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அம்பாளுடைய உபாசகருங்கிறதுனால அம்பாள் வந்து எல்லாருக்குமே சுப்ரீம். அதனால உறவுகள் மேம்பட உங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள், பிரார்த்தனைகள். அடுத்தது என்ன அப்படின்னா கல்வித்துறையில் அனைவருக்குமே ஜம்முன்னு, அது வந்து ஹையர் ஸ்டடியாஸ் இருந்தாலும் சரி, எலிமெண்ட்ரியிலேருந்து ஹைஸ்கூல்லேருந்து எல்லாருக்குமே ஜம்முன்னு இருக்கும். முக்கியமாக இப்போ நான் பார்க்கறது, வெளிநாடு போய் நான் படிக்கணும், அதாவது வந்து மாஸ்டர்ஸ் வெளிநாடு போகணும்னா தாராளமாக போயிட்டு வாங்க. தீசிஸ் சப்மிட் பண்ணலாம். பிஹெச்டி பண்ணுபவர்களுக்கு பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறேன்னு நினைக்காதீர்கள், ஆரம்பியுங்கள். அதுலேயே வந்து நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கலைகளை பற்றி நான் வந்து படிக்க போறேன்னா இதுதான் நல்ல டைம். அதுவும் பெண்களுக்கு வந்து நான் ஏதாவது ஒரு ஆர்ட் கற்றுக்க போறேன், அல்லது வோக்கல் கற்றுக்க போறேன், அல்லது வந்து இன்ஸ்ட்ருமெண்டலுக்கு போறேன், தாராளமாக பண்ணலாம். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு வந்து ரொம்ப கால்குலேஷன் அதிகம். அப்படிங்கின்றவர்களுக்கு நான் வந்து ஒரு சிஏ ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது வந்து முயற்சி செய்தால் கண்டிப்பாக இந்த வருஷம் என்பது அவர்களுக்கு பொன்னான வருஷம் ஆகிறது. அதனால வந்து தாராளமாக படிப்பு துறையில் சந்தோஷமாக பண்ணலாம். அதே மாதிரி படிப்பு துறையில் இருக்கக்கூடிய குழப்பமெல்லாம் நீங்கும். அடுத்தது என்ன, கடைசியில் சொத்து வாங்குவேனா இல்லையா? சொத்துகள் கண்டிப்பாக கையகப்படுத்தப்படும். பூர்வீக சொத்து வந்து கொஞ்சம் வந்து பாகப்பிரிவினை டிலே ஆனால் இப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. சில பேருக்கு கோர்ட்டின் மூலமாக சாதகமான, கண்டிப்பாக வந்து இந்த வருஷத்தை விட்டுடாதீங்க. 9ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல சனி, வந்து கேத்துவும் ராகுவும் வந்து லக்னத்தில் ராசியில் இருந்தாலும் கூட உங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும். 6ஆம் இடத்து சனிங்கிறது அவ்வளோ பிரமாணமானது. ஏன்னா 6ஆம் இடத்துல இருந்தால் அவர் வந்து என்ன 8ஆம் இடத்தை பார்ப்பார், 12ஆம் இடத்தை பார்ப்பார், 3ஆம் இடத்தை பார்ப்பார். எல்லா கெட்ட இடத்தையும் பார்த்து அந்த கெட்ட விஷயங்களை வந்து அவர் தீர்த்து வைப்பார். அதனால வெற்றி நிச்சயம். இது வந்து இந்த குரு பயிற்சியினுடைய அமைப்பு, ரைட்டா? அதே போல குருவனுடைய பார்வைகளையும் கொண்டுதான் நான் சொல்லியிருக்கின்ற இந்த பலன்கள் அத்தனையுமே இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் நீங்கி நிறைவுடனும் சந்தோஷத்துடனும் ஆனந்தத்துடனும் ஐஸ்வர்யத்துடனும் இந்த வருஷம் விளங்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும் ஆசீர்வாதத்துடனும் நிறைவு செய்கின்றேன். ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. மீண்டும் சந்திப்போம். ஹரி ஓம்.